அது யாருன்னு எனக்கு தெரியாது. விஜயலட்சுமியா, ஜெயலட்சுமியா, யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. போலீஸ்காரர்கிட்ட நீ வந்து துப்பாக்கி எடுத்து கேட்டா என்ன ஆகுது? அப்புறம் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ அவர் வந்து என்கிட்ட துப்பாக்கி இருக்குது இந்தாங்க அப்படின்னு காட்டினாராம். இவர் வெரி பிஸி, ஐ எம் வெரி பிஸி, அதனால வந்து நான் ராத்திரி நான் இப்போ வரேன், நீங்க ஒரு 8:30 மணிக்கா வாங்கன்னு இருக்காங்க. இவர் போய் சேர்றதுக்கு 10 மணியா. அது யாருன்னு எனக்கு தெரியாது. விஜயலட்சுமியா, ஜெயலட்சுமியா, யாருன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி. 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, இதெல்லாம் பொய் வழக்கு, இதெல்லாம் சும்மா. 15 வருஷம் ஆச்சுங்க ஒரு ஆள் உண்மையை சொல்றதுக்கு. அதுவும் உண்மைனா ஃபுல்லா உண்மை கிடையாது, கொஞ்சம் லைட்டா. ஒரு 6 மாசம் பழகினாங்க, 8 மாசம், ஒரு 1 வருஷம் கொஞ்சம் ஏத்துப்பா அண்ணா, கொஞ்சம் ஏத்துக்கணா. என்னங்க இது? ஐயோ, 1 வருஷத்துல 7 தடவை கருக்கலைப்பு செய்தது நானா தான் இருக்கும் அப்படின்றாரு. சுத்தி லேடிஸ் நிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. நான் என்ன காலேஜில் படிக்கிற பொண்ணை இதுல கூட்டின்னு போய் வன்கொடுமை பண்ணனா? அதுதான் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல் அப்படின்றது இது கிடையாது அப்படின்றாரு நம்ம சீமான். என் குடும்பம் இதை பார்த்து அசிங்கப்படுது, இதெல்லாம் உங்களுக்கு, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? என் பையனுக்கு விவரம் தெரியும். இப்போ 15 வயசு, 15 வருஷம் ஆயிடுச்சு, 14 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. என்னென்னமோ பேசுறாருங்க. நான் வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு வீடியோவில் கேட்டேன், என்னதான் ஆச்சு இவருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கும் அதுதான் கேட்க தோணுது, என்னங்க ஆச்சு உங்களுக்கு ஒய் கேட்டகரி. ஆனா என்னமோ சீரியஸா ஆகிருக்குது. நேற்று காலையில் என்ன சொல்றாருன்னா, நான் வரமாட்டேன். முந்தா நேற்று சொல்றாரா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன். என்ன பண்ணுவேன்? பண்ணு. இவரு தான் எப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, படிக்கிறதுக்காக கிழிக்க சொன்னாங்க, கிழிச்சு எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னேன். அது கிழிக்கும் போது 2-3 பீஸ் ஆகி போச்சு. அந்த கிழிக்கிற வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அவர் எப்படி கிழிக்கிறாரு. கிழிச்சு எடுத்து போய் உள்ள கொடுத்தாங்களாம், அவங்க படிச்சாங்களாம், அதுக்கப்புறம் கிழிச்சு போட்டாங்களாம். இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஸ்டேஷனுக்கு வந்தேன், இப்போ கூட தான் பேப்பர் கொடுத்தாங்க, நான் படித்தேன், கிழிச்சு போட்டேன், கையெழுத்து போட்டு வாங்கினேன், இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நேற்று என்ன சொன்னாரு, நான் வரமாட்டேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன். என்ன பண்ணுவேன்? பண்ணு. ஜனநாயகம் அப்படின்றது நல்லது தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனநாயகத்தை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி வேலைங்கள்லாம் செய்து, அதாவது கடிக்காத பாம்பை கூட கடிக்க வைப்பாங்க இவங்க. போப்பு கூட அடிப்பார். 5 நிமிஷம் பேசினா போப்பு கூட ஒரு கொம்பு எடுத்துன்னு, இல்லை காந்திஜி கூட ஒரு கொம்பு எடுத்துன்னு, இல்லை நெல்சன் மண்டேலா கூட ஒரு கொம்பு எடுத்துன்னு வந்து டெய் அப்படி, அந்த மாதிரி பேச்சுங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து செய்யறது, பேசுறது. என்ன ஒரு பேச்சு இது? நான் வரமாட்டேன் ஸ்டேஷனுக்கு, நீ என்ன பண்ணுவ பண்ணு. சினிமாவாங்க? அப்புறம் ஏன் வந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வக்கீல் சொல்லியிருப்பாங்க, ஐயா நீங்கள் போகலன்னா பிரச்சனையாயிடும், அரெஸ்ட் வாரண்ட் போட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அசிங்கமாயிடும். சரி நான் போகிறேன், நான் வரேன்ப்பா, நான் வரேன், ஸ்டேஷனுக்கு வரேன். அதுவும் எப்போ, எத்தனை மணிக்கு? ராத்திரி. ஸ்டேஷனுக்கு சாதாரணமாக இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எப்போ கூப்பிடுவாங்க? காலையில் 10 மணிக்கு வாங்க, ஒரு 11 மணிக்கு வாங்க, 12 மணிக்கு வாங்க, மதியானம் ஒரு 1 மணிக்கு வாங்க. இவர் வெரி பிஸி, ஐ எம் வெரி பிஸி, அதனால் வந்து நான் ராத்திரி, நான் இப்போ வரேன், நீங்கள் ஒரு 8:30 மணிக்கா வாங்கன்னு இருக்காங்க. இவர் போய் சேர்றதுக்கு 10 மணியா. அதுக்கு நடுவில் வேற தொண்டர்கள், அதாவது தொண்டர்கள் வந்து இவரை தேடின்னு வந்தாங்களாம். இவர் இந்த வழியாக போறாருன்னு எப்படி தெரியும் அவங்களுக்கு? இவங்களே பரப்பின நியூஸ் தான். இதெல்லாம் போட்டு தான் இப்போ கிழிச்சு நிற்கிறாங்க ஆன்லைனில். எனக்கு வந்து இவர்கிட்ட ஒன்றும் காழ்ப்புணர்ச்சி ஒன்றும் கிடையாது. நான் வந்து நடுநிலையாக தான் பேசுகிறேன். இவர் செய்த ஒரு சில விஷயங்கள் சரியில்லை. இவர் வீட்டில் அந்த பாதுகாவலர், எக்ஸ் சர்வீஸ், இந்த ஜென்டில்மேன் வந்து அவர் ஜென்டில்மேன் சினிமா பார்த்து அந்த மாதிரி ஆகிட்டார் போல இருக்கு. அந்த மாதிரி ஜென்டில்மேன் ஆகணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் அது வந்து நடக்காதுப்பா. போலீஸ்காரர்கிட்ட நீ வந்து துப்பாக்கி எடுத்து கேட்டால் என்ன ஆகுது? அப்புறம் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ அவர் வந்து என்கிட்ட துப்பாக்கி இருக்குது இந்தாங்க அப்படின்னு காட்டினாராம். இது அதே மாதிரி தான். அந்த பேப்பரை சமனை வந்து கிழிச்சு எடுத்துன்னு வாங்க, அதை எடுத்துன்னு வாங்க, நான் வந்து அதை வந்து அவங்க வரும்போதே வந்து கையெழுத்து போட்டு வாங்கியிருந்தா மேட்ரு முடிஞ்சிச்சு இல்லை? இவ்வளோ பெரிய சீனே கிடையாது. அதை அவங்க அங்கே ஒட்டி, டோர் லாக்னா தான் அங்கே ஒட்டுவாங்க. வாங்க மாட்டேன், வாங்குறதுக்கு மறுத்தாதான் அதை ஒட்டுவாங்க. அப்போ அவங்க ஒட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க முதல்ல போய் ஒட்டுறது அவங்கள லூஸா? என்னமோப்பா, என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியல. இவர் கதையை பார்த்துட்டு என்னதான் ஆச்சு? இது பப்ளிசிட்டி ஸ்டண்டா இப்படின்ற மாதிரி தான் கேள்விங்க கேட்டுன்னு இருக்காங்க. என்னுடைய ஒப்பீனியனில் வந்து இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் மாதிரி எனக்கு தோணுது. ஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம். நம்மளுக்கு வந்து நம்ம ஒப்பீனியன் வந்து எப்போவுமே நம்மளுடைய ஒப்பீனியனாக தான் இருக்கணும் அப்படின்ற நம்புகிற ஒரு ஆள் நான். இன்னொருத்தருடைய வாயில் இருக்கிறத பிடுங்கி இதுதான்ப்பா அவர் செய்தார் அப்படின்றது சொல்கிறது எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது.
எப்படியோ அடுத்து பார்க்கலாம். இவர் உள்ளே போயிடுவாருன்றாங்க நிறைய சோஷியல் மீடியா இதில். ஏன்னா 14 வருஷம் ஜெயில் கொடுப்பாங்க, 7 வருஷம் ஜெயில் கொடுப்பாங்க, ஏதோ சொல்கிறாங்க. அது இவர் அப்பீலெல்லாம் போவார்ல, அப்பீல்லாம் போய் அது அப்படியே போயினே இருக்கும். போய் 15 வருஷம் ஆகுது. இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ? கேஸ் கொடுத்து இப்போ 5 வருஷம் ஆகுதா, 10 வருஷம் ஆகுதா, என்ன கதையே தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு, மறந்து போச்சு இல்லை நம்மளுக்கு. நம்ம என்ன இதையே ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனால் பெரிய லெவலில் நாடகம் அதுதான் நடந்துன்னு இருக்கு. இப்போ என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்மளால சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்பவே முடியல. என்ன நீயா இப்படி பண்ண? நான் இந்த வன்கொடுமையை பற்றி பேசலை, பாலியல் சீண்டலை பற்றி நான் பேசலை. நான் பேசுறது ஒரே விஷயம் என்னன்னா, நான் வாங்க மாட்டேன், சமன் நான் வாங்க மாட்டேன், நான் வரமாட்டேன், நான் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன். அப்புறம் தொண்டர்களை கூப்பிட்டு அந்த ஒரு மாஸ்க் காட்டுறது. என்னங்க பண்ணுறீங்க? என்னதான் ஆச்சு? கட்சியிலேருந்து நிறைய பேர் இப்போ போயிட்டாங்க. இந்த விஷயம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் போனாங்கன்றாங்க வெளியில் பலர். எப்படியோ அடுத்த வரும் நாட்களில் பார்க்கலாம். அதுதான் சொல்லணும். என்ன நடக்கும்ன்றது. ஜெயிலுக்கு போவாரா, இல்லை பெயிலில் வெளியே வருவாரா, இல்லை எலெக்ஷனில் ஃபெயில் ஆகுவாரா, இல்லை மெயிலில் ஏறியதான் எங்கேயோ போவாரா, பார்க்கலாம்.